புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon and Flipkart. தினமலர் அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடைய டெல்லி பயணம் எதற்காக இருந்துச்சு? அதாவது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கொதிநிலையில் அரசியல் இருக்கிறது. இன்னும் என்டிஏல நிறைய காம்பனன்ட் பார்ட்டிஸை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னொன்று, தமிழக என்டிஏவுடைய தலைவரே எடப்பாடி பழனிசாமி தான். ஏப்ரலில் இந்த அலையன்ஸ் சீனானதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்லவோ பிஜேபியுடைய மேல்நிலை தலைவரை சந்திக்கவோ இல்லை. அப்படிங்கிறப்போ இப்போ அவர் சந்தித்து அவர் சில ஆலோசனைகள் மேற்கொண்டு இருக்கிறார். அதில் குறிப்பாக தேவர் திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அமித்ஷாவிடம் அவர் முன்வைத்ததாக இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்றைக்கி காலையில் அமித்ஷாவை சந்தித்த அந்த புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். அதற்கான புகைப்பட ஆதாரங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ திடீர்னு இடையில கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன ஒரு தலைவர் திரும்பி வந்துட்டு அமித்ஷாவை சந்தித்தேன்னு சொல்லிட்டு அதற்கான புகைப்படங்களை கூட வெளியிடாமல் இருந்தார்ல, அந்த சூழ்நிலையில் இவர் புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்கிறார். அமித்ஷாவோட கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பேசியிருக்கிறார். அந்த 45 மினிட்ஸ் மற்ற நிர்வாகிகளோடு அமர்ந்து அவர் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் நிர்வாகிகளை அனுப்பி வைத்து விட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே தனியாக பேசியிருக்காங்க. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பாளர், அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட உறவினர் ஒருவர், அவர் பேரே எனக்கு தெரியும், அதை இங்கே சொல்ல விரும்பலை. அவர் இருக்க 2 பேர் மட்டும் பேசி தனியாக பேசியிருக்காங்க. இதில் என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க அப்படின்னு எல்லா மீடியாலையும் வரக்கூடிய செய்தி அத்தனையுமே யூக செய்திகள் தான். ஏன்னா அந்த 2 பேருக்கு இடையிலான ப்ரைவேட் டாக்ஸில் கூடப்படவங்களுக்கு கூட என்னன்னு தெரியாது. அது ஒன்று அமித்ஷா சொன்னால் தெரிய வரும், இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி சொன்னால் தெரிய வரும், அவ்வளோதான். அப்படின்னா அது பற்றி இப்போ நான் சொல்லக்கூடியதும் யூகமாக இருக்கலாம். ஆனால் என்னோடது ஓரளவு நம்பத்தகுந்த யூகமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நான் கேள்விப்பட்ட வரையில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டிஎம்கே மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் மேலே அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, பன்னீர்செல்வத்து மேலே வழக்கு இருக்குது, KN நேரு மேலே வழக்கு இருக்குது, இப்படி பல பேர் மேலே வழக்கு இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி. இந்த வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும். எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, எல்லாம் அமலாக்கத்துறை போட்ட வழக்கு. அதை திரும்ப தூசி தட்டணும், அதை துரிதப்படுத்த வேண்டும். அது நம்ம எலெக்ஷனுக்கு ரொம்ப தேவை. அப்போ அதை நம்ம ஒரு அரசியலாக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியதாக ஏடிஎம்கேவுடைய ஒரு ஹையஸ்ட் சோர்ஸ்லேருந்து நான் கேள்விப்படுறேன். இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்தது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, அது நிலுவையில் இருக்குது. அதை தூசி தட்டணும். அதே போல் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, மணல் கொள்ளை வழக்கு, இதெல்லாம் வழக்கு திடீர்னு சூடு பிடிச்சா அப்படியே அமுங்கி போன மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் தூசி தட்டு ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதாக நான் கேள்விப்படுறேன். இதை தவிர நிறைய பேசியிருப்பாங்க. இவ்வளவும் அந்த 45 நிமிடம் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது பேசிய விஷயமா, இல்லை நீங்கள் சொன்ன ஒரு 30 நிமிடம் தனியாக பேசினாங்கன்னீங்கல்ல, அந்த நேரம்? ஆக்சுவலாக 45 நிமிடம் அவர்கள் பேசிய போது வலியுறுத்தியது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் செய்ய முடியும். அந்த ப்ரைவேட் டாக்ஸில் என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே யூகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவில் யூகம் என்னவா எனக்கு நான் கெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இது எக்ஸாக்டாக சரின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது அவங்க 2 பேருக்கு தானே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கூடுதலாக இந்த கட்சிக்கு வருவதற்கு உரிய வாய்ப்புள்ள கட்சிகள் என்னென்ன, இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் என்னென்ன, அது எப்படி கொண்டு வரலாம், அதற்கான அழுத்தம் அதிமுக மட்டுமே கொடுக்க முடியுமா, ஒரு சில கட்சிகளுக்கு பிஜேபி செய்ய வேண்டிய அழுத்தம் என்ன, இதெல்லாம் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஈவன் தொகுதி பங்கீடு வரைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு டாக்ஸ் நடந்திருக்கும். இல்லை, அதை எல்லாரும் இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம்ல, தனியாக ப்ரைவேட்டாக ஏன் பண்ணணும்? இல்லை, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் இருக்கிறப்போ 7 பேர் இருக்கிறப்போ எங்கேயாவது ஒன்று லீக் ஆகிடலாம்னா,
லீக்கே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்களா? இது அமித்ஷாவுடைய கட்டளை, லீக் ஆகக்கூடாது. கட்டளைன்னா நான் சொல்ல, அது உங்களுடைய வார்த்தை. யாருக்கும் கட்டளையிட முடியாது. அமித்ஷா வந்து பிஜேபியுடைய தலைவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர். யாருக்கும் கட்டளையிட முடியாது. சில விஷயங்கள் 2 பேருக்கு இடையில மட்டும்தான் இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, அப்படி யார் நினைக்கிறா? அமித்ஷா நினைக்கிறாரா, இபிஎஸ் நினைக்கிறாரா? 2 பேருமே நினச்சிருந்துருக்கலாம். இப்போது தனியாக சந்திக்கணும் அப்படின்னா அமித்ஷா சம்மதிச்சா தானே அவர் தனியாகவே சந்திச்சிருக்க முடியும். இப்போ 2 பேருக்குமே அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்கலாம்ல. கிளம்புறதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் பிளான் ஆகியிருக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாலேயே இந்த பேச்சுவார்த்தையோட ஸ்ட்ரக்சரை வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. சேர்ந்து நம்ம முதல்ல பேசிக்கலாம், அப்புறம் சில விஷயம் இருக்குது அதை நம்ம தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் சொல்ல போனால் ஃபண்டு, இது தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவுகள், ஃபைனான்ஸ், அது பற்றி கூட பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாலாம் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது 2 லீடர்ஸ்க்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக இல்லைன்னா என்டிஏ கூட்டணி இதுக்குள்ள எந்தெந்த கட்சிகளை கொண்டு வரணும், இல்லை வெளியில போன கட்சிகள் எதுக்காக வெளில போனாங்க, இல்லை அதிமுகவில் இருந்து கொண்டு இருக்கிறவங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம், அது அதிமுக தான் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவில் நீக்கப்பட்ட ஒருத்தரை பற்றி பிஜேபி தலைவர்கிட்ட எதுக்காக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் டெல்லியில போய் அமித்ஷாவை தானே பார்க்குறாரு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணதுக்கு ஃபோட்டோ வெளியிட்டாரு, செங்கோட்டையன் வெளியிட்டிருக்காரா? நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு அள்ளி விட்டாரு, ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரா? இதை நான் கேட்கலைங்க. பிஜேபியில் அகில இந்திய அளவில் பொறுப்பு வகிக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்வி. சந்திச்சேன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு அவங்க கேட்டாங்க. ப்ரூஃபுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, பிஜேபி லீடர் சொன்னது, நான் சொல்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? எங்கள் தலைவரை சந்திச்சேன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு, செங்கோட்டையனை சந்தித்தேன்னு சொல்லி எங்கள் தலைவர்கள் சொன்னாங்களா? எங்கள் தலைவர்கள் சொன்னா தாங்க எங்களுக்கு கணக்கு, ஏன் அவங்க சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. பிஜேபி தலைவர்களை சந்தித்தேன்னு செங்கோட்டையன் சொன்னாருங்க, செங்கோட்டையனை சந்தித்தேன்னு அவர்கள் சொன்னார்களா? இல்லை, ஒரு மூத்த தலைவர்னா என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவர் கிளம்புறப்பே ஹரித்வார் தான் போகிறேன்னு போனார். கிளம்புறப்போ ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் பிஜேபி தலைவர்கள் யாரையும் சந்திக்க போவது இல்லைன்னு சொல்லிட்டு போனார். வந்துட்டு நான் அமித்ஷாவை சந்தித்தேன்னு சொன்னார். 2ஐயும் சொன்னது ஒரே செங்கோட்டையன் தான். இல்லை, பொய் சொன்ன செங்கோட்டையன் எது, உண்மை சொன்ன செங்கோட்டையன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம மூத்த தலைவர்னா பொய்யை சொல்லக்கூடாதா? ஹரிச்சந்திரனா? அப்புறம் எதுக்கு ஹரித்வார் போகிறேன், நான் வந்து பிஜேபி தலைவர் சந்திக்க போவதில்லைன்னு ஏன் சொல்லணும்? அவர் கிளம்பினப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு அன்றைக்கி காலையில் அவர் கொடுத்த வீடியோ இன்னொரு தடவை போட்டு பாருங்கள். பிஜேபி தலைவர்களை சந்திக்க போவதில்லை அவர் சொன்னாரா இல்லையான்னு பாருங்கள். அப்படி சொன்னவர் அப்புறம் பிஜேபி தலைவர்களை சந்தித்தேன்னு திரும்பி வர்றப்போ சொல்கிறாரு, யார் போய் சொன்னா? ஏதாவது அப்பாயின்மெண்ட் உண்டா? நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் செங்கோட்டையன் எங்கே வச்சு சந்தித்தார்? அமித்ஷாவுடைய அதிகாரபூர்வ இல்லத்தில் வைத்து சந்தித்தாரா? அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் வைத்து சந்தித்தாரா? நிர்மலா சீதாராமனை எங்கு சந்தித்தார்? அவருடைய இல்லத்திலா அலுவலகத்திலா? திரும்பி வந்தப்போ ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஒரு குறுகிய நேரம் பேட்டி கொடுத்தாரு. அவர் செய்தியாளர் சந்திப்பு எங்கு வைத்து சந்தித்தோம்னு ஏன் சொல்லலை? செய்தியாளர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபர்தராக கேட்குறப்ப அவர் வேகமாக போனார். அது ஏன்? அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை முன்வைத்தோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். சரி, முன் வச்சுட்டாரு. அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அதே ஏதாவது சொன்னாரா? எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப எளிமையான கேள்வி. அவர்களை சந்தித்ததாக செங்கோட்டையன் சொல்லுகிறார், செங்கோட்டையனை சந்தித்ததாக அவர்கள் சொல்லவில்லை. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வைஸ் பிரசிடென்ட் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முதல் நாளும் அந்த தேர்தலுக்கான என்டிஏ அலுவலகமாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியினுடைய அலுவலகம் இயங்கி கொண்டு இருந்தது. அந்த 2 நாளும் எப்படி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தேர்தலுக்கு ஓட்டு போடணுங்கிறது டெமோ போயிட்டு இருந்தது. அதனால என்டிஏவுக்கு ஆதரமான 400 சொச்ச எம்பிக்கள் அவங்களுக்கு உகந்த நேரத்தில் வரவும் போகவுமாக இருந்தார்கள். இந்த 2 நாளும் பிரகலாத் ஜோஷி வீட்டில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே. ரைட்டா? இந்த டயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய
ஒரு மத்திய அமைச்சர், அவருடைய உதவியாளர் ஒருத்தர், 2 எழுத்து பெயர் கொண்ட ஒரு தமிழர், அவர் துணையோட பிரகலாத் ஜோஷி வீட்டுக்கு போயிட்டார். அதற்கு ஒரு எம்பியும் துணை செய்தார். போனார். எல்லாரும் வந்திருக்காங்க. அது கரெக்டாக அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எப்போ வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனார். போயிட்டு கும்பலோட கும்பலாக அவங்க பார்த்தாரு. அவர் கூட்டு போட இவர் செங்கோட்டையன் வந்திருக்காரு, 8 டைம் எம்எல்ஏ அண்டு மினிஸ்டர் ஃபார்மர் மினிஸ்டர் அப்படின்னு அமித்ஷா, ஓ வணக்கம் வணக்கம் அப்படி அவ்வளோதான். அவரையும் பேசுகிற ரைட். அதே போல் நிர்மலா சீதாராமன் வணக்கம் அந்த மாதிரி ஏதோ பேசியாச்சு, முடிஞ்சது. அஸ்வினி வைஷ்ணவ் இருந்தார், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார், இவ்வளவுதான் முடிஞ்சது, வந்தாச்சு. இப்போ சந்தித்தேன்னு செங்கோட்டையன் கிளைம் பண்ணுறாரு. சந்தித்தது உண்மை. சந்திக்கலைன்னு யாரும் சொல்லணும். நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்க சார், ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு விஐபி வராரு சார், பிரைம் மினிஸ்டரே வராரு. வர்றப்போ டக்குன்னு எந்த நிற்கிறீங்க, நீங்களும் வணங்குறீங்க, உடனே அவரும் மரியாதைக்கு அப்படி கும்பிட்டுட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருப்பார். ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிரதமரை சந்தித்தேன்னு சொன்னால் உண்மைன்னு தான் சொல்லணும். ஃபேக்சுவலி கரெக்ட். ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங்கா, அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா, உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? இதுக்கு முன்னால் செங்கோட்டையனை ஒவ்வொரு தடவையும் நிர்மலா அவர்கள் சந்தித்த போதும் சரி, மற்ற மேலிடத்தில் சந்தித்தோம், அந்த ஃபோட்டோ வெளி வந்தது. ஏன் ஃபோட்டோ இல்லை, எங்கே ஃபோட்டோ, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு வானதி சீனிவாசன் ஏன் கேட்டாங்க? அப்பாயின்மெண்ட் உண்டா? ஆக்சுவலாக இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது பிஜேபி தலைவர் சந்தித்தோம்னு செங்கோட்டையன் சொல்கிறார், செங்கோட்டையனை சந்தித்தோம்னு அவர்கள் சொல்லலை பிஜேபி தலைவர். அதே நேரத்தில் செங்கோட்டையிட்ட கிளைமை மறுக்கவும் இல்லை. அதையும் ஏன் மறுக்கலை அப்படின்னா, சந்தித்தது உண்மை. கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு வணக்கம் அப்படின்னு, ஆமாம் அவர் பார்த்துருக்காங்க, சந்திச்சாங்க, உண்மை. அவர் சந்தித்தேன்னு தான் சொல்கிறாரு, உண்மை, மறுக்க முடியாது. பேசினாரா? அதுதான் கேள்வி. இதில் என்ன நடந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக, இதான் ரொம்ப ட்ரிக்கியாக ராஜதந்திரமாக எந்த டயத்தில் வருவாங்கன்னு தெரிஞ்சு மெனக்கட்டு போய் தலையை காட்டிட்டு இங்கே வந்து அதை வச்ச மீடியாவில் எவ்வளோ பெரிய ஓட்டுனாங்க. இதுதான் ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. நீங்கள் தோற்றத்தை, அரசியலில் தோற்றத்தை உருவாக்குவது அப்படின்னா தமிழ்நாட்டில் கற்றுக்கணும். எப்படி ஒன்றுமே இல்லாத அவுட் ஆஃப் ப்ளூ நீங்கள் எவ்வளோ பெருசாக ஒரு பப்ளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதாவது அவர்களை பார்த்து விட்டு வந்ததை சந்தித்து விட்டு வந்ததாக சொன்னார். பேச்சுவார்த்தை நடத்தினாரா? பேசணும்னு சொல்லல. பேச்சுவார்த்தை நடத்தினாரா? எதுவுமே இல்லையே. இங்க கூட இப்ப தோற்றம் என்னவாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கப்ப பல ஊடகங்கள் ஈவன் ஃபோனில் என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லா மீடியாவும் ஒரே விதமான கேள்வியை கேட்டாங்க. அப்போ தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒட்டி டூல் கிட் பாலிடிக்ஸ் நடந்தே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதே போல் கரெக்டாக டூல் கிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிவிக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், வெவ்வேறு, ஆனால் டோன் ஒரே விதமாக இருக்கும், ஒரே குரலில் இருக்கும், ஒரே விதமான கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஏடிஎம்கிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டாம்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறதாக எங்களுக்கு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்டேன். நான் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட்டு எத்தனையோ வருஷமாக இருந்துட்டு வந்திருக்கேன். எந்த ஒரு நியூஸுக்கு மேலேயும் சோர்ஸு சொல்லுவாங்க, பிடிஐ, யுஎன்ஐ, ஐஏஎன்எஸ்ஸு, இல்லைன்னா வந்து ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட், இல்லாட்டி அந்த நிருபர் பேர் இது. உங்களுக்கு அந்த கிடச்சிருக்கு கொஞ்சம் சோர்ஸ் என்னங்க, உங்கள் சோர்ஸ் என்ன, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி? உங்களுக்கு யார் தகவல் சொன்னா? கூட போயிருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு அவங்க ப்ரைவேட் டாக்ஸில் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. நீங்கள் என்னமோ இங்கே உட்காந்துட்டு, இங்கே இருக்க ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு, இங்கே வந்துட்டு அவர்கள் என்ன பேசினாங்கன்னு இங்கே கதை அளந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்க? இன்னொன்று, அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய அவசியம் முதல்ல எடப்பாடிக்கு என்ன எழுந்தது? அந்த கோரிக்கைக்கான தேவையே இல்லையே. ஏன்னா கோரிக்கை விடுக்காத நிலையிலேயே அதை வந்து பிஜேபி அமல்படுத்த தொடங்கி விட்டது. இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தார், ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே, அதுதானே பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகு தானே என்டிஏ விட்டு அவர் வெளியில் போனார். ஏப்ரலில் ஏடிஎம்கேட அலையன்ஸை சீல் பண்ணுறதுக்கு அமித்ஷா வந்தார். அப்போது டிடி விஜயநகரனை சந்திக்கலையே. ஸோ ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டாம்னு பிரத்யேகமாக கோரிக்கை விடுக்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இல்லையே. அதை ஏற்கனவே அமல்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இதுக்கு இப்போ தனியாக கோரிக்கை விடணும்? ஓபிஎஸ்ஸை சந்திக்காததானுங்க டேர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதை சொல்லித்தானுங்க அவங்க இந்தியாவிலேருந்தே வெளியில் வந்தாங்க.
அப்புறம் இப்போ எதுக்கு தனியாக இதெல்லாம் ஒரு கோரிக்கையாக விடுக்கணும்? அது ஆல்ரெடி பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோட கொஞ்சம் வேறுபட்டது. ஒவ்வொரு தொகுதியும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு 1000-2000 வாக்குகளில் கூட மாறும். 5000 வாக்குகள்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம்ல, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணிகளுடைய கூட்டணி உங்கள் வார்த்தையில் சொல்லும்போது, இப்போ அதில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் போகிறது. இன்னொன்று அதிமுக பலமாக இருக்குது. அதில் ஒரு நபர் தான், செங்கோட்டையனால எந்த பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது. பட் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுல அது பிரச்சனையாக இருக்கும். இந்த கால்குலேஷன் எடப்பாடியை விடவும் அமித்ஷா அதிகமாக போட்டிருப்பார். அவர் இது குறித்து ஒரு விளக்கம் கேட்டிருக்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்க மாட்டார். ஏன்னா ஏப்ரல் 12 மீட்டிங்கில் டிடிவி தினகரையும் அதே போல் ஓபிஎஸ்சி மென்ஷன் பண்ணி ஒரு நிருபர் கேட்குறாரு, அவர்களை அதிமுகவுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் பாடுபடுவீர்களா? அதுக்கு அவர் சொன்ன பதில், அதிமுக உள்விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். செங்கோட்டையன் மேட்டருங்கிறது என்னங்க? செங்கோட்டையன் ஏடிஎம்கே எம்எல்ஏ, ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரிக்கு காலக்கெடுவுடன் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். இன் டோட்டோ அது வந்து ஏடிஎம்கேவுடைய இன்டர்னல் அஃபேர். இல்லை பிஜேபிக்கு என்ன இருக்கு? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தாங்கல்ல. ஆமாம், சரிங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த அவர்களை வெளியில் போகணும் எடப்பாடி சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அவர் டிடிவி தினகரனுக்கு அனுசரணையான நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்தார். ஏப்ரல் 16 அவங்க முன்னால் போட்ட வழக்கு, டிடிவி தினகரனுக்கு எதிராக வந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் வந்தப்போ அதை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏப்ரல் 16 நடந்த டேட்டோடு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போவே அதை பற்றி என்ன சொன்னாங்க? இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர், அப்படின்னா என்டிஏல டிடிவி தினகரன் இருப்பார், அதற்கு தடையாக எடப்பாடி இருக்க மாட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தினத்தந்தி தந்தி டிவியில் ஹரிக்கு அவர் கொடுக்குறாரு பேட்டியில் கொடுக்குறப்போ டிடிவி தினகரனுக்கு வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்குறப்போ காலம் கனியும், பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஓபிஎஸ்க்கு தான் காலம் கடிந்து விட்டதுன்னாரு. டிடிவி தினகரனுக்கு நோனே அவர் இதுவரைக்கும் சொல்லலை. எடப்பாடி சைட்லேருந்து டிடிவி தினகரனுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசப்படலை. அவர் தான் வெளியில் போயிட்டு இன்னைக்கு எடப்பாடியாரை ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. எடப்பாடி தரப்புலேருந்து டிடிவி தினகரனுக்கு நேர் எதிராக அவரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோ இல்லாட்டி அவரது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த யாராவது பேசினாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க, ஏதாவது ஒன்று டக்குன்னு எனக்கு நினைவுபடுத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். வெளியில் வந்ததுக்கப்புறம் டிடிவி தினகரன் இவ்வளவு பேசுகிறார். நான் இது காரணம் நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன் பல தடவை. 2017 இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் அதிமுக இருக்கிற கூட்டணியில் இருந்ததே கிடையாது. 2019 என்டிஏல ஏடிஎம்கே இருந்த அவர் இல்லை. 2021 என்டிஏல ஏடிஎம்கே இருந்தது அவர் இல்லை. 2024 என்டிஏல ஏடிஎம்கே இல்லை, அவர் இருந்தார். இப்போ திரும்ப என்டிஏவுக்குள்ளே ஏடிஎம்கே வந்தாச்சு. ஸோ அவர் எக்ஸிட் ஆக வேண்டிய முறை. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணார். நயினார் நாகேந்திரன் தலையில் குண்டை தூக்கி போட்டார். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தருகிறார். எங்க பிஜேபி மாதிரியான ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவர் தனியாக ஒரு முக்கியத்துவம் யாருக்காவது தர முடியுமா? தனியாக ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார்? அகில இந்திய தலைமை அமித்ஷா. ஏப்ரல் 12 அந்த ப்ரெஸ் மீட்டை இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி எப்படியோ அதே போல தமிழக அளவில் எடப்பாடின்னு சொன்னது அமித்ஷா அவர்கள். அதே போல எங்களுடைய கூட்டணி நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும், அது எடப்பாடி தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல. பூத் கமிட்டி எல்லாம் இல்லைங்க. நான் சொல்றது நீங்க ஃபுல்லாவே உள்வாங்கிக்கல. நான் சொல்றது ஏடிஎம்கேயோட அலையன்ஸை சீல் பண்ணி ஏப்ரல் 12 அமித்ஷா கொடுத்த பிரஸ் மீட்ல அமித்ஷா சொன்ன வார்த்தை இது. ரொம்ப தெளிவாக அமித்ஷா சொல்லியிருக்கிறார். என்டிஏவுக்கு தேசிய அளவில் எப்படி மோடியோ அதுபோல தமிழகத்துக்கு எடப்பாடி. இது ஏடிஎம்கேட அலையன்ஸை சீல் பண்ண அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி. அதுக்கு அடுத்த நாள் தான் நயினார் நாகேந்திரன் தலைவர்னு அறிவிக்கப்படுறார். அப்படி சொல்கிறப்ப மேடையில் அண்ணாமலை இருந்தார். நீங்கள் தயவுசெய்து திரும்ப அந்த இது காட்சியை திரும்ப போட்டு பாருங்கள். ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் தலைமையில் கூட்டணி ஆட்சினா அவர் தானே முதல்வர்னு அர்த்தம். எல்லாம் சொன்னது இவர் அமித்ஷா. அதைத்தான் இடையில ஒரு இன்டர்வியூவில் நயினார் நாகேந்திரன் சொன்னார், நாங்களாம் தனியாக ஒரு முடிவெடுக்க முடியாது, அமித்ஷா போட்ட பாதையில் நான் போயிட்டுருக்கேன், அமித்ஷா ஏற்கனவே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், அவர் பாதையில் நான் நடக்கிறேன், மேலிடம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் சாதாரண தொண்டனை போல பணிந்து போவேன், ஒரு மாநில தலைவருடைய கடமை அதுதான். சரி சார், இல்லை ஏதாவது குழப்பம் உங்களுக்கோ இல்லாட்டி இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கோ இருந்தால் ஏப்ரல் 12ஆம் தேதி ஏடிஎம்கே உடனான அலையன்ஸை சீல் பண்ணப்போ அமித்ஷா கொடுத்த பிரஸ் மீட்டை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் கைட்லைன்ஸ், அதில் என்ன இருக்கோ அதுதான். சரி சார், இவ்வளவு புரிதலோடு தான் அந்த கூட்டணி உருவாச்சுது. இப்படி ஒரு கூட்டணி உருவாகி எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் முதல்வர் வேட்பாளர் இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் வெளியில போயிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய டிடிவி போயிடுவாரு, ஓபிஎஸ் போயிடுவாரு, இதெல்லாம் அமித்ஷாக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்படிதான் இந்த கூட்டணி உருவாச்சு. சரி, இப்போ ஒரு சிச்சுவேஷனுக்காக டெல்லி போறாங்க, சிபிஆருக்கு வாழ்த்து சொல்ல போறாங்க. அப்போ அமித்ஷாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு அவரு தெரிவிக்கவே இல்லை. ஏன் அப்படி போகணும்? அபிஷியலா அவ்வளவு நேரம் பேசணும், திரும்ப வரும்போது கட்சிஃபை வச்சு மூஞ்ச மூடிட்டு வந்தாரு அப்படின்னு தகவல்கள். இது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு மலிவான ஒரு கமெண்ட் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நான் சொல்றேன், முதல்ல அவர் சொல்லாமலாம் ஒன்றும் போகல. அதுக்கு முதல் நாள்லேயே அமித்ஷாவை சந்திக்க போகிறார், 4 மணிக்கு மீட்டிங்கு அப்படிங்கிற தகவல் ஊடகத்தில் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நைட்டு 8 மணிக்கு அது சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒருத்தர், ரொம்ப வயதான 85 வயசு ஒரு முதியவர், அவர் எனக்கு கால் பண்ணுறப்போ காலையில் கால் பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறார், அவருக்குலாம் அரசியலில் ரொம்ப ஈடுபாடு, இந்த மாதிரி போகிறார் சார், 4 மணிக்கு மீட்டிங் போல் அப்படின்னு. 4 மணிக்கு மீட்டிங் சார், இப்போ 8 மணிக்கு போஸ்ட்போன் ஆகிடுத்து போல இருக்கே, 8 மணிக்காமே மீட்டிங் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அந்தளவுக்கு எல்லோருக்குமே தகவல் போய் சேர்ந்துருக்கு. அமித்ஷா சந்திக்க போகிறார், எல்லாருக்குமே தெரியும். அது மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், எல்லாருக்குமே. அதுக்கு முதல் நாள்லேருந்தே அவர் அடுத்த நாள் அவர் அங்கே சந்திக்கிறார், அமித்ஷாவை சந்திக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சந்திக்கிறதுக்கு முதல் நாள்லேருந்தே இங்கே ஃபோனோ ஏன்ட்டே வாங்கியிருக்காங்க. எல்லா காட்சி ஊடகங்களும் அது பற்றின பேச்செல்லாம் வந்தாச்சு, எல்லாமே அப்படிங்கன்னு வந்துச்சு. பட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சிபிஆரை பார்க்க போகிறோம் தானே வந்துச்சு. இல்லை, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சிபிஆர், அதே நேரத்தில் அமித்ஷாவோடதும் சொல்லப்பட்டு இருந்தது. அமித்ஷாவோடது அது 4 மணின்னு சொல்லப்பட்டது, அப்புறம் 8 மணின்னு ஆச்சு. இவ்வளவும் இருக்குது, இவ்வளவும் நடந்திருக்கு. இல்லை, அவர் இந்த கட்சிப்பை பொத்திட்டு போனாருங்கிற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இவரை அங்கே சிபிஆரை பார்க்க போயிருக்காரு, போனவர் எடப்பாடி இவர் அமித்ஷாவை பார்க்க போயிருக்கார். அமித்ஷாவை பார்க்க போனவர் 45 மினிட்ஸ் சந்திச்சிருக்கா, அப்புறம் தனியாக ஒரு 30 மோர் தென் 1 hour போயிருக்கார். இந்த 1 hour அவர் சந்தித்துட்டு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட காட்சி ஊடகங்கள், தமிழக காட்சி ஊடகங்கள் எல்லாம் அது பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சந்திப்பு போயிட்டுருக்கு, அவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அதுவாக என்கிட்டே 2 தொலைக்காட்சி ஃபோனில் இன்டர்வியூ எடுத்தாங்க. இவ்வளவும் போயிட்டுருக்கு அத்தனை பேருக்கும், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ செங்கோட்டையன் மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரகசியமாக வர்றப்போ இன்னொருத்தரை பார்த்தேன்னு பொய் சொல்லிட்டுலாம் போகலை. அவர் டெல்லி போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். இதை தலைவர் சந்திச்சுக்கா எதுலையும் அப்படிங்கிறப்போ, இன்னொன்று அமித்ஷா வீட்டை விட்டு தான் வெளியில் வர்றாரு. வெளியில் வர்றப்போ ரொம்ப லேட்டு, நைட்டு. அவர் என்னென்னா காரில் ஏறி போகிறார். நைட்டு நேரம் ஃபுல்லாக ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க, நிச்சயமாக கண்ணு கூசும். அதுக்காக இப்படி, மற்றபடி இவர் இங்கே போயிருக்காங்கிறது ப்ரெஸ்ஸுக்கு தெரியாதுன்னு அவர் நினச்சிருப்பாரா? மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப இது தெரியக்கூடாது அப்படின்னு முகத்தை மூடிட்டு யாராவது ஓடுவாங்களா? என்ன ஒரு அர்த்தம் இல்லாத விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு தெரியும், அமித்ஷா வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். இது எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் கூட எடப்பாடி இவர் அமித்ஷாவை சந்தித்த ஃபோட்டோ அவர் வெளியிட்டிருக்கார். எல்லாமே தெரியும். தெரியாமல் போகிறவங்க தான் திடீர்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு முகத்தை மூட்டு ஓடுவாங்க. இவர் எதுக்கு அப்படி போகணும்? ஃபுல்லாக ஃப்ளாஷ் எங்கே பார்த்தாலும். அப்போது அவர் கட்சி வச்சு இப்படி முகத்தை முடிக்கிறார், ஃபுல்லாக ஃப்ளாஷாக இருக்கல கூசும். அதனால
நீங்கள் எடப்பாடி மட்டும் இல்லை, அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா அதே போல் கண்ணை முன்னார் கட்சி போச்சு. இவ்வளோதான் விஷயம் நடந்தது. இதை வச்சு ஒரு பெருசாக உருட்டிட்டு அடேப்பா இது ஒரு விஷயமா? இங்கே சந்தித்தது ஊரறியும் உலகறியும். அவரே ஃபோட்டோ வெளியிடுறாரு, எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்னமோ ஏதோ தெரிச்சு ஓடன மாதிரி. எங்க அப்படி ஓடுறவராக இருந்தால் டெல்லி வரைக்கும் வருகிறேங்கிறது எப்படிங்க சொல்லிட்டு வருவார்? டெல்லி வரைக்கும் வர்றவர் சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் சந்திச்சுட்டு போயிடுவாரா பிஜேபி தலைவர்கள் இருக்கிறப்போ? அப்படி சந்திக்காமல் போனால் அதுவே ஒரு ஃபர்தர் டாக்ஸை தமிழ்நாட்டில் காட்சி ஊடகங்கள் பெருசாக கொண்டு போகாதா? இவ்வளவு சந்திக்கிற வரைக்கும் இவர் சந்திக்க போகிற எல்லாமே பகிரங்கமாக தெரிகிறப்போ, சந்திச்சுட்டு வெளியில் வர்றப்போ திடீர்னு நம்ம இந்த வீட்டுக்கு அமித்ஷா இல்லத்துக்கு வந்ததே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மோத்த முட்டி யாராவது ஓடுவாங்களா? என்ன ஒரு அபத்தமான கற்பனை. இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன தவறு செய்தார். அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். என்ன அப்படின்னா, பேசாமல் இந்த ப்ரெஸ்ஸை தவிர்த்துட்டு போகிறதுக்கு பதிலாக அவர் ஒரு நிமிஷம் காரை விட்டு இறங்கியிருக்கலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க, இப்போ என்னால் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ரெஸ் மீட்டுக்கு வேண்டாம், நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுப்பேன், அதை நீங்கள் கேள்வி கேளுங்க, இல்லாட்டி நாளைக்கு விரிவாக ஒரு அறிக்கை வரும், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ப்ரெஸ்ஸை இப்படி தவிர்த்துட்டு போயிருக்க வேண்டாம், அவ்வளவுதான். ஆனால் ப்ரெஸ்ஸை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம்கேட லெகசி. ஜெயலலிதா எப்போதுமே ப்ரெஸ்ஸை தவிர்ப்பாங்க. எப்போதுமே ஜெயலலிதா ப்ரெஸ்ஸை மதித்ததும் கிடையாது, ப்ரெஸ்ஸுனால தான் அப்படின்னு நினச்சதும் கிடையாது. ப்ரெஸ்ஸை எப்போதுமே தவிர்த்துட்டு வந்திருக்காங்க. ப்ரெஸ்ஸுனாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி, ஒரு அவர்ஷனே உண்டு. அதாவது ஹிந்துவனுடைய மூத்த ஆசிரியராக இருந்த ஒருவர் நரசிம்மன், அவர் ஒரு தடவை ஜெயலலிதாட்ட, எங்கள் ப்ரெஸ்ஸோட நீங்கள் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸ் அது இதுன்னு தரணும், நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்க இப்படிலாம் ரொம்ப உரிமையாக சொல்கிறார். அப்போ திடீர்னு ஜெயலலிதா கோவம் வந்துருச்சு. அப்போ ஜெயலலிதா சொல்கிற வார்த்தை, இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர் அப்படின்னாங்க. நான் உங்களுடைய தயவையோ உங்கள்கிட்ட எந்த நெருக்கமும் காட்டாத நிலையிலையும் நான் இன்னைக்கு முதல்வராக இருந்துகிட்டு இருக்கேன், இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர் அப்படின்னாங்க ஜெயலலிதா. இது ஏடிஎம்கே லெகசி. டிஎம்கேக்குன்னு ஒரு லெகசி இருக்குது, அது எல்லா ப்ரெஸ்லையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ப்ரெஸ்ஸுமே டிஎம்கே ப்ரெஸ் மாதிரியே நடந்துக்கும். இந்த ஒரு அட்வான்டேஜ் எப்போதுமே ஏடிஎம்கே கிடைச்சது கிடையாது. இது அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அப்படித்தான். எம்ஜிஆர் காலத்தில் ஒரே ஒரு நாளேடு தினமலர் மட்டும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் எம்ஜிஆருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு நாளேடும் எம்ஜிஆர் பெருசாக சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் தான் எம்ஜிஆர் வந்தார். ஸோ இது ஏடிஎம்கே லெகசியே அப்படி தான். இவங்க ப்ரெஸ்ஸுனால வந்தவங்களும் கிடையாது, ப்ரெஸ்ஸுக்கும் இவங்களுக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம். பட் இருந்தாலும் என்ன, எடப்பாடி பழனிசாமி இந்த கண்ணு கூசுதுங்கிறதுக்காக இப்படி வச்சுட்டு போனதை வச்சுட்டுலாம் காட்சி ஊடகங்கள் உருட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் கற்பனை செஞ்சுருக்க மாட்டார். அது எடப்பாடி பழனிசாமி கிடைத்திருக்கிற படிப்பினை. இனிமேல் எதிர்காலத்தில் கண்ணு கூசினாலும் கர்ச்சிப்பை அவர் யூஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் அவர் கர்ச்சிப்பை விட்டுருவார். சரி சார், ஒரு விஷயம், அதாவது ரஜினிகாந்த் சாதாரணமாக என்ன கொள்கை அப்படின்னு கேட்டப்போ அப்படி தலை சுற்றுது அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு எத்தனை காலம் உருட்டினாங்க. ரஜினிகாந்த் டோட்டலாக அரசியலை விட்டு போகிற வரைக்கும் அந்த ஒரு ஷாட்டை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் டிஸ்ஓரியன்டேஷன் அதிகமாக இருந்த காலத்தில் பாவம் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் அரட்டியோ மிரட்டியோ இல்லாட்டி தடுமாற்றத்துடைய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வச்சு இந்த டூல் கிட் மீடியாக்கள் என்னென்ன உருட்டினாங்க. கடைசியில் விஜயகாந்த் அரசியலே இல்லாமல் பண்ணிட்டாங்களே. இப்போ அந்த விதமான ஒரு டூல் கிட் ஐடியாவை இன்றைக்கி ஒவ்வொரு மீடியாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டு இருக்கு. அதனுடைய நோக்கம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை, என்டிஏவை வீக்கன் பண்ணுறது. என்டிஏ இன்றைக்கி மேஜர் பார்ட்னர் யார்? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே பலவீனப்படுத்துவதன் மூலம் என்டிஏ பலவீனமாக காட்ட முடியும். அப்படின்னா அல்டிமேட் நோக்கம் என்ன? என்டிஏ பலவீனம் அடைஞ்சிருந்தால் யாருக்கு லாபம்? டிஎம்கேக்கு லாபம். நீங்கள் சுற்றி உழைச்சி போனீங்கன்னா கடைசியில் அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி டிஎம்கேயாக இருக்கும். அதற்காக இவர்கள் செய்கிறார்கள். பட் இந்த விதமான சூழ்ச்சிக்கு
தினமலருடைய மீடியாலாம் இரையாகக்கூடாது, அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. நான் இப்போ பேசியிருக்கப்போ சொன்னேன், அன்றைக்கி வந்து எம்ஜிஆரை ஆதரித்த ஒரே ஒரு மீடியா, ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தினமலர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். ஆனால் நான் எம்ஜிஆருக்கு ரொம்ப ஃபேனாக இருந்தேன் இந்த டைத்தில். அப்போ நான் விரும்பி படிக்கிறதே தினமலர் நாளேடாக இருக்கும். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு 7th 8th படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு நான் தினமலரை கொண்டு போவேன். அங்கே அந்த இது மத்தியானம் இன்டர்வல் விடுவாங்கள்ல, அந்த டயத்தில் அந்த பேப்பரை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். சரி சார், இப்போ என்டிஏலேருந்து வெளில வந்த ஆட்கள், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ், இவங்கெல்லாம் எந்த அணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏவிலேருந்து அவங்க ஏன் வெளியில் வந்தாங்கங்கிற அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஒருவேளை போனால் அவங்க வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது, டிஎம்கே பக்கம் போக முடியாது. ஆனால் அவர்களுடைய உன்னதமான நோக்கம் டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதா தான் இருக்கும். இதுக்கு முன்னால் டிடிவி அதுக்காகத்தான் பாடுபட்டு கொண்டு வந்தார். 18 எம்எல்ஏக்களை வெளியில் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் முயற்சி பண்ணார். அது எந்த ஆட்சி? டிஎம்கே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அவர் பாடுபட்டார். ஜெயலலிதாவால் அமைக்கப்பட்ட அதிமுக அரசைத்தானே கவிழ்க்கணும்னு அவர் பாடுபட்டார். அவர் நினைத்தபடியே நடந்திருந்தால் அப்போவே எலெக்ஷன் வந்திருக்கும், இம்மிடியட்டாக அதனுடைய பலனை டிஎம்கே தானே அறுவடை செஞ்சுருக்கும். ஆனால் அன்றைக்கி மோடியினுடைய அரசு காப்பாற்றியது. அதைத்தான் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கோடம்பாக்கத்தில் நடந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதுக்கு முதல் நாள். அப்போ கோடம்பாக்கத்தில் வச்சு பேசுகிறப்போ அன்றைக்கி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியே நடந்தது. ஆனால் அன்றைக்கு அந்த முயற்சி வெற்றி பெறாமல் இந்த ஆட்சியை காப்பாற்றியது மோடியின் பிஜேபி அரசு. எனவே நாங்கள் பிஜேபிக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம், பிஜேபிக்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அது காரணம் இதுதான். ஸோ தொடர்ந்து டிடிவி தினகரன் டிஎம்கேக்கு அவர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பிரத்யேக சிக்கல் இருக்குது. இல்லைன்னா அது பேரே அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா பேரை வச்சு டிஎம்கேல சேர்ந்தா அவரோட ஒட்டிகிட்டு இருக்கிறவங்க இன்னும் 4-5 பேர், அத்தனை பேரும் பழைய அதிமுகக்காரங்க. நீங்கள் நேரடியாக டிஎம்கேயோட ஜாயின் பண்ணிட்டீங்க, கைகோத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இருக்கிறவங்களும் புட்டுக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரனோட ரொம்ப நெருக்கமாக ஒட்டிகிட்டு இருந்த பல்வேறு ஆஃபீஸ் பேரர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க, தங்க தமிழ்ச்செல்வன் உள்பட. இன்னைக்கு அவருக்கு வந்து பெரிய படை பட்டாளம்னு ஒன்றுமே கிடையாது. இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச பேரும் பழைய அதிமுகக்காரங்க தான். அப்போது அவரால் போய் ஒட்ட முடியாது. அப்போது ஒட்ட முடியாதுன்னா என்ன செய்ய முடியும்? அவர் ஒன்று தனியாக குறுக்கு சால் ஓட்டணும், இல்லைன்னா அவரை விஜயோட சேரணும். விஜய் சேர்த்துப்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இவ்வளவுதான், ஏதோ ஒன்று சேரணும். இல்லை டிடிவி போனால் விஜய் சேர்த்துக்க மாட்டாருங்கிறீங்களா? ஒரு அலையன்ஸ் தானே அவங்களுக்கும்? இல்லை அலையன்ஸோடு போட்டியிடுவதுங்கிற முடிவில் விஜய் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். விஜய்க்கு வலை வீசிட்டு இருக்கார் டிடிவி தினகரன். விஜயோட கூட நாங்கள் அலையன்ஸ் வைக்கலாம் அது இதுன்னு பேசுகிறார். ஆனால் விஜய் இவர்களை அலையன்ஸுக்கு கொண்டு வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. விஜய் வந்து யாரோடைய அலையன்ஸ் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அரசியல் தலைவர்கள் எடுக்கிற முடிவு எப்போதும் நிலையானதுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு புது தகவல் சொல்றீங்க, அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அலையன்ஸ் தான் அவர் பேசுறாரு. இப்ப வரைக்கும் வரல. அவர் மனசுல வச்சு பேசினது அப்படின்னா ஒரு காங்கிரஸ் மாதிரியான கட்சி, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரியான ஒரு ஃபர்மிடபிள் பார்ட்டியை மனசுல வச்சு அவர் சொன்னது. அமமுக வரவேற்பாரா இல்லையான்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது அவருடைய சர்க்கிள்லேருந்து அலையன்ஸே இல்லாமல் நம்ம தனியாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டிடிவி தினகரன் அகாமடேட் பண்ணலாம். நான் வந்து அந்த முடிவு மாறக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முக்குலத்தோர் சமுதாயம் அந்த ஃபேஸ் இருக்கிற ஒரு பார்ட்டி தங்களுக்கு வந்தால் சவுத்தில் நல்லதுன்னு நினைக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதே சிக்கல் தான் உங்களுக்கு ஓபிஎஸ்ஸுக்கும் இருக்குது. ஓபிஎஸ் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவில் 3 முறை முதல்வராக்கப்பட்டவர். ஜெயலலிதாவை சொல்லியே தான் அவர் வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் திடீர்னு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணார். ஆனால் என்டிஏ விட்டு வெளியில் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் 3 முறை அவர் ஸ்டாலினை சந்தித்தார். ரைட்டா? ஸ்டாலினை சந்தித்தார். அதனால ஸ்டாலினை சந்தித்தாலும் கூட அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வெளியில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் என்டிஏவுடைய வாக்குகளை சிதைத்து திமுகவை வெற்றி பெற வைப்பார்கள். இதுதான் அன்னைக்கிலேருந்து. இது ஒரு ஆபத்தான ஸ்டேஜ் தானே சார்? அதிமுக வெற்றி பெறதுக்கு ஆபத்தானது தானே? இல்லை, ஆபத்து தான். அரசியல் எப்போதும் ஆபத்து உண்டு. அதை முறியடிப்பதற்கான ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுக்கணும். சரி, நான் ஒரு துணை கேள்வி இப்போ கேட்டேன்.
இதனால அமித்ஷாவுக்கு எல்லாமே தெரியும் இங்கே என்ன நடந்தது. இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் விளையாடுற மாதிரி டிடிவி தினம் ஓபிஎஸ்லாம் வெளியில் வந்துட்டு ஊன்னு இவங்கெல்லாம் வெளியில் போவாங்கங்கிறத ஆல்ரெடி உணர்ந்து தான் ஏற்கனவே அவங்களுக்கு செக் வச்சாங்க. இதையெல்லாம் உணர்ந்த நிலையில் தான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டது. இதையெல்லாம் உணர்ந்த நிலையில் தான் மூப்பனார் நினைவு நாளுக்கு அவங்களை இன்வைட் பண்ணலை. எல்லாமே தெரியும் அவர்களுக்கு. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் பிஎல் சந்தோஷ்குமாருடைய கூட்டம் நேற்று நடைபெற்று இல்லையா? என்ன பேசினாங்க தேர்தல் குறித்து, என்ன நடந்துச்சு? நேற்று காலையிலிருந்து இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் பெரிய அளவில் கூட்டணியாக அவங்க விஸ்தரிக்கணும். இப்போ எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை சமாதானப்படுத்தி கொண்டு வரணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்டிஏவுக்கு வரணும்னு நினச்சால் இப்போதைக்கு முடியாது. அதுக்கு பதிலாக ராம்தாஸ் தனியாக பேசி ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வரணும் என்டிஏவுக்குள்ளே, அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் அடிச்சுக்கிட்டோம். ஆனால் 2 பேருமே என்டிஏவுடைய காம்பனன்ட் பார்ட்னராக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க கொண்டு வரலாம். 2 பேருக்கும் தனித்தனியாக எத்தனை சீட்டை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து உள்ளே வந்திருந்தால் என்ன சீட்டு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கான சீட்டை 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துடலாம். அப்படி கொண்டு வரணும். அதே போல் தேமுதிகவும் உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் ஏற்கனவே இந்த அலையன்ஸ்குள்ளே இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, அப்புறம் பூவை, இது போன்ற, அப்புறம் ஜான் பாண்டியன் வராரா இல்லையான்னு தெரியல, அவர் எல்லா திசையிலையும் பேசிகிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இப்படி பல பேர் இருக்காங்க. இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் கடந்த தேர்தல் இந்த இதில் கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது டிடிவி தினகரன் இவங்க வெளியில் போகிறதுனால ஏற்பட்ட ஒரு சின்ன சேதத்தை இதை ஈடுகட்ட முடியும். நான் இதில் சிறிய சேதம்னு சொல்கிறேன். இது நான் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ நான் ரெடிகுல் பண்ணுறதுக்காக சொல்லலாம். அவங்க ஒரு உண்மையிலே பெரிய பார்ட்டி கிடையாது. அவங்களுக்கே நல்லா தெரியும். 2019 மக்களவை தேர்தல் போது கிட்டத்தட்ட 5% மேலே வாக்குகளை பெற்ற அமமுக 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% பெற்றது. 165 தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 2.3%. அதில் டிடிவி தினகரன் கோயில்பட்டியில் தோத்தார். அப்புறம் 2024 லோக்சபா தேர்தலில் அவங்க 2 தொகுதியில் போட்டிட்டாங்க, 0.9% வாங்கினாங்க. தேர்தலுக்கு தேர்தல் டிடிவி தினகரன் தேய்ந்து கொண்டு தான் போகிறார். முன்னே காட்டு இப்போ சீமான் தேர்தலுக்கு தேர்தல் வளர்ந்துக்கிட்டே போகிறார்ல, அந்த விதமாக ஒன்றும் இல்லை. இப்போ 2019 அந்த தேர்தல் டயத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிடிவி தினகரனை காட்டிலும் சீமான் குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சீமான் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகிறார். இவருக்கு அப்படியே தேய்மானம் தான். இன்றைக்கி தேதிக்கு டிடிவி தினகரனுக்கு அதிகமாக ஒரு 1.5%குள்ளே தான் ஓட்டு இருக்கும். ஓபிஎஸ் ஒரு பெரிய ஃபோர்ஸை நான் எப்போதுமே நினச்சல. அவருக்கு 0.5% இருந்தாலே அதிசயம். ஸோ 2 பேரும் சேர்ந்து 2% அளவுக்கான ஒரு சேதத்தை உருவாக்கலாம். ஆனால் எந்த கூட்டணிக்குமே 0.5% இருந்தாலும் ரொம்ப முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதாவது என்டிஏ செய்யணும். இப்போ இதை பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நமக்குத்தான் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வெளியில் போனது ஆச்சரியமான விஷயம். இப்படி போயிட்டாங்களேன்னு. ஆனால் இவர்கள் போவார்கள் என்பதை அமித்ஷா உணர்ந்திருந்தார். இதை நான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட கொடுத்த இன்டர்வியூவில் தான் சொன்னேன். அமித்ஷா 2 இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பேசுகிறப்போ டிடிவி ஓபிஎஸ் டிஎம்கேயோட நெருக்கமாக இருக்கிறார், ஹீ இஸ் நாட் இன் அவர் கேம்ப் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. அதனால ஓபிஎஸ் மீது பிஜேபி நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு கரெக்டாக சொன்ன சில நாட்களில் சொன்னபடி அவர் என்டிஏ விட்டு அவங்களா வந்தாங்க. நீங்கள் பாருங்கள், டிடிவி தினகரனும் சரி ஓபிஎஸும் சரி அவங்கள யாரும் வெளியேற்றலை, அவங்களா வெளியில் வந்தாங்க. அதோடு மட்டும் இல்லை, அமித்ஷா என்ன நினைத்தாரோ அது போலவே இவர் ஒரே நாளில் 3 முறை மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். முதல் தடவை சந்தித்தப்போ அவருடைய ஹெல்த்தை பற்றி கேட்டேன்னாரு. 3 முறையுமா போய் ஹெல்த்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க? அப்படின்னா என்ன? அப்போ அமித்ஷாவோட கால்குலேஷன் கரெக்டு. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொன்று சொல்கிறேன், டிடிவி தினகரன் இதே வேலையை பார்ப்பார்னு அவங்க உணர்ந்துருந்தாங்க. அதை ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜி.கே. வாசன் அவர்கள் மூப்பனார் நினைவு நாள் நிகழ்வை முன்னெடுத்தார், உங்களுக்கு தெரியும். அதை ஒரு கிராண்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக நடத்த சொல்லி பிஜேபி தலைமை அவருக்கு சொல்லியிருந்தது.
அதனால்தான் அவர் வந்து நிர்மலா சீதாராமனையும் எடப்பாடி பழனிசாமியும் வர சொல்லியிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர்கள், அவர் பேரே எனக்கு தெரியும், இந்த பேட்டி முடிஞ்ச பெர்சனலாக அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவர் கேட்குறார் ஜிகே வாசன்ட்ட, யாரெல்லாம் இது கூப்பிடக்கூடாது. அப்போது ஜிகே வாசன் சொன்னது, அப்பா மறந்து போய் கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூப்பிட்றாங்கப்பா, மேலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க கூப்பிட வேண்டாம்னு, எதுவும் அந்த மாதிரி இந்தியா பண்ணி வச்சுறாங்க அப்படின்னு. ஸோ டிடிவி தினகரன் அப்போ வந்து டிடிவி தினகரன் என்டிஏல இருக்கார். இந்த மூப்பனார் நினைவு நிகழ்வு வர்றப்போ டிடிவி தினகரன் என்டிஏல இருக்கார். ஆனால் ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார். ஸோ என்டிஏ விட்டு ஓபிஎஸ் வெளியில் போயிட்டு, அதனால அவருக்கு அழைப்பு இல்லைன்னு நீங்கள் நியாயப்படுத்திக்கலாம். டிடிவி தினகரன் என்டிஏல இருக்கும்போதே அவரை வந்து அழைக்க வேண்டாம் என்று டெல்லி மேலிடம் ஜிகே வாசனிடம் கூறியிருந்தது. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அசைவும் அமித்ஷாவுக்கு தெரியும். யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவங்க எந்த திசையை நோக்கி போறாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் முடிவு எடுக்கிறாங்க. அதனால இங்கே இருக்க வச்சு மீடியாக்கள் ஆஹா ஓஹான்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கலாம். இது எதுவும் டெல்லிக்கு புதுசு இல்லை. இவர்கள் என்ன திசையில் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார், யாருடன் பேசுகிறார்கள் எல்லாம். ஏன் அந்த அந்த 2 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திச்சாங்க பேசினாங்கன்னு சொன்னேன்ல, அதில் அமித்ஷா இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார் ஒரு பொலிட்டீஷியனை பற்றி. ஒரு பேரெல்லாம் வேண்டாம், அந்த பொலிட்டீஷியன் பேரை சொல்லி அவர் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னால் ரொம்ப பெரிய அந்த லாட்ரி மெர்ச்சன்ட்டோட பேசிகிட்டு இருந்தாரே, எல்லாமே சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்ன அந்த பேச்சு எதுக்காகன்னு தெரில அப்படின்னு. உடனே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எதுக்காக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஃபண்டு தேவைப்படும்ல அப்படின்னு இருக்கார். அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லி அந்த காரணத்துக்காக ஃபண்டு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த காரணம் என்ன நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை நான் சொல்லிட்டேனே யாருன்னு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சி இரவு வரைக்கும். சிந்தன் பைத்தக், தமிழில் சிந்தனை அமர்வுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்எஸ்எஸ் கான்செப்ட். ஆர்எஸ்எஸில் என்ன செய்வாங்கன்னா, வெவ்வேறு விதமான கருத்து கொண்ட எல்லோருமே உட்காருவாங்க. இங்கே சிந்தன் பைத்தக்கு நம்ம கலோக்கியில் சொன்னால் உட்காந்து பேசுறதுன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரியப்பா உட்காந்து பேசுவோம், பேசி முடிவெடுப்போமப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசுறது. இதுதான் எல்லா கருத்துடையவர்களும் உட்காந்து பேசுவாங்க, திரும்ப பேசுவாங்க, திரும்ப திரும்ப பேசுவாங்க, கடைசியில் ஒரு கருத்தொற்றுமையை எட்டுவாங்க. எட்டி கடைசியில் இதுதான் முடிவுன்னு எடுத்தாச்சுன்னா அத்தனை பேருமே அதை ஒப்ளைச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவை கேரி அவுட் பண்ணுவாங்க. இதுதான் சிந்தன் பைத்தக்கினுடைய கான்செப்ட். இதை பிஜேபி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. சிந்தன் பைத்தக்லாம் அட்டன் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் மோடியே ஆனாலும் சரி, காலையில் ஆரம்பிக்குதுன்னா காலையில் கரெக்டாக வந்துடுவார். அது எப்போ முடியுதோ அப்போ தான் போவாங்க. இடையில வரவும் மாட்டாங்க, இடையில போகவும் மாட்டாங்க. சிந்தன் பைத்தக் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக நடக்கக்கூடிய ஒரு அமர்வு. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டார்ம் செஷன் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அமர்வு அது. அதில் நேற்றுக்கு இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பல விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். இதில் குறிப்பாக வார்டு வைஸே நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வார்டு வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். வார்டு வைஸ் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டறியணும். கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை வலியுறுத்தி உள்ளூர் நிலையிலேயே போராட்டங்கள், பேரணி, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எதாவது நடத்தணும். தொடர்ந்து ஒரு அவேர்னஸ், இந்த மக்களுக்கு நாம் பலமாக இருக்கிறோம், பக்கபலமாக இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் பெண்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை தொடர்பாக நம்ம எழுப்பி கொண்டே இருக்கணும். இதை உள்ளூர் நிலையிலேயே நம்ம எழுப்பி கொண்டு இருக்கணும். எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு மயானத்துக்கு போகிறதுக்கு பாதை இல்லைன்னு வச்சுப்போம். இந்த கிராமங்களில் சாதாரண இருக்கணும். இந்த பாதை இல்லைங்கிற விஷயத்தை 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த இதெல்லாம் லிஸ்ட்டில் முதல்ல எடுக்கணும். இதுக்கு மயானத்துக்கு பாதை அமைக்க கோரி போராட்டம் நடத்தணும், அதுக்காக மேடை போட்டு பேசணும், தெருமுனை கூட்டங்கள் நடத்தணும். அப்புறம் இந்த விதமான விஷயங்களை சேகரித்து தேர்தலின் போது வாக்குறுதியாக தரணும். அப்புறம் அதே போல் வந்து பூத் வைஸாக
நாம் பலமான பூத் எது, பலவீனமான பூத் எது, முயன்றால் வெல்லக்கூடிய பூத் எது, சிறுபான்மையினர் பூத் எது, பெருவாரிய எஸ்சி எஸ்டி டாமினன்ட் பூத் எது, இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி இதில் வந்து நம்ம திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய பூத்தில் அத்தனை ஓட்டர்ஸும் வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டு போகணும். அதை என்ஷூர் பண்ணணும். ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய பூத் இருக்கும்ல, அந்த பூத்தில் வந்து நம்முடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். பலவீனமான பூத்தில் நமக்கும் எதிரிக்கும் இடையிலான வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கு பாடுபடணும். இப்படியெல்லாம் பல்வேறு ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அவுட்கம், அக்டோபர் மாதத்துலேருந்து நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார். அவர் மாவட்டந்தோறும் மக்களை எல்லா இடங்களிலும் சந்திக்கிறார். ஸோ மாநில தலைவருக்கும் மக்களுக்கும் இடையிலான சந்திப்பு அப்படிங்கிறது மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அந்த சுற்றுப்பயணத்தை அவர் அக்டோபர்லேருந்து தொடங்குகிறார். அவர் சுற்றுப்பயணத்துக்கான தேதி, எந்தெந்த இடத்துல எண்ணிக்கை பயணம், எந்த இடத்துல நடக்கும், மக்களை எந்த இடத்துல சந்திப்பார், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஷெட்யூல் அதை வந்து விரைவில் வெளியிடுவோன்னு இருக்காங்க. அதுக்காக இந்த பயணத்தை ஆயத்தப்படுத்தி இந்த சுற்றுப்பயணத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய விதத்தில் ஒரு டீம் ஒன்றே ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இதை ப்ரெஸ் மீட்டில் நயினார் நாகேந்திரனும் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அங்கே பேசின அந்த சிந்தன் பைத்தக்கில் பேசின அண்ணாமலை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அவர் பிரச்சாரத்துக்கு போகிற எல்லா இடத்துலையும் மிகச் சிறப்பாக கூட்டம் வருகிறது. தன்னெழுச்சியாக யாருமே சொல்லாமலே பிஜேபி தொண்டர்களும் அதில் பங்கேற்கிறார்கள். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி ஒருங்கிணைந்து இதை எல்லா விஷயங்களையும், அதாவது டிஎம்கேக்கு எதிரான அத்தனை அம்சங்களையும் ஒருங்கிணைத்து வெற்றிக்கு நம்ம பாடுபடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. தேர்தலை மையப்படுத்தியே தான். ஆமாம், இந்த சிந்தன் பைத்தக்கு நோக்கமே தேர்தல் தான். தேர்தலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் அங்கே முன்வைக்கப்பட்ட பொதுவான கருப்பொருளே. ஒரு முக்கியமான அரசியல் காலகட்டம், அது சார்ந்த முக்கியமான அரசியல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.